Hey all, இன்னைக்கு 10th standard maths example 3.1 பார்க்கலாம். The father's age is 6 times his son's age. 6 years hence, the age of father will be 4 times his son's age. Find the present ages in years of the son and father. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா சன் அண்ட் ஃபாதர் இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே நமக்கு அன்னோன். ஸோ லெட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதருடைய ப்ரெசன்டேஜ் நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா பி எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். அண்ட் தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன், அவருடைய சன்னுடைய ஏஜை வந்து நான் ஒய் இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கொஷினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times ஹிஸ் சன்ஸ் ஏஜ். இப்போ ஃபாதருடைய ஏஜை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னா எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 times, 6 timesனால் 6 into his son's age. அப்போ 6 into சன்னோட ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம y அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி ஹோல்டு பண்ணுங்கள். அகெயின் நெக்ஸ்ட் என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா 6 years hence, henceனா ஆஃப்டர் 6 years hence the age of father will be 4 times his son's age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 years hence, 6 years hence ஃபாதருடைய ஏஜ். அப்போ ஹென்ஸ் அப்படின்னா 6 year கழிச்சு. அப்போ ஃபாதருடைய ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 times. அப்போ 4 into ஏஜ் ஆஃப் சன், 4 times his son's age. அப்போ சன்னுடைய ஏஜை நம்ம ஒய். ஸோ 6 years hence அப்படின்றதுனால ஒரு ப்ளஸ் 6 போட்டுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 into y 4y ப்ளஸ் 4 6 are 24. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 6yன்னு எடுத்தோமா, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸுக்கு பதிலாக. ஸோ அப்போ 6y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4y ப்ளஸ் 24. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 4y லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்தோம்னா இட் பிகம்ஸ் மைனஸ் 4y. ஸோ 6y மைனஸ் 4y ஈக்குவல் டு 24. இந்த ப்ளஸ் 6 ரைட் சைட் மூவ் பண்ணிடலாம், மைனஸ் 6ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். ஸோ 6 minus 4 பார்த்திங்கன்னா 2y ஈக்குவல் டு 24 minus 6ன்னா நமக்கு 18 கிடைக்கும். ஸோ y ஈக்குவல் டு 2y அப்படின்னா 2 into y. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 ரைட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ 2 டேபிளில் 18 பார்த்திங்கன்னா 9 times. ஸோ ஒய்யினுடைய ஆன்சர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9. இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸினுடைய ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டியூட் y in equation number 1. So x equal to 6y. இதுதான் first equation. So 6 into 9. So x equal to 54 கிடைக்கும். So therefore present age of son answer எடுத்து எழுதிக்கலாம். So ரெண்டு பேத்தினுடைய ஏஜும் கேட்குறாங்க. present age of father, அவருடைய ஏஜ் நம்ம எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸினுடைய ஆன்சர் நம்ம எவ்வளோ ஃபைண்ட் பண்ணோம்னா 54. ஸோ 54 இயர்ஸ் அப்படின்றது எழுதணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன், இவருடைய சன்னுடைய நம்ம வந்து ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். ஸோ அவருடைய ஆன்சர் 9ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 years அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.